ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பூனம் சாரீங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாங் ஃப்ராக் வந்து தைக்க போகிறோம். ப்ளீட்டேடு தான் வந்து வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன் ஒரு லாங் கவுனு. கட்டிங் மட்டும்தான் பண்ண முடிஞ்சு, ஸ்டிச்சிங் வந்து என்னை வீடியோக்கிறால் கவர் பண்ண முடியல. அதோட ஃபினிஷிங் ஃபைனல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சாரியோட முந்தானை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ நல்லா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு லைனிங் வந்து லைட் ஒரு சாண்டில் கலர் இந்த துணி வந்து என்கிட்ட மிச்சம் இருக்குது. ஸோ இதை நான் வந்து மேலே பாடி போர்ஷனுக்கு லைனிங் கொடுக்குறேன். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டம் போர்ஷனுக்கு நான் ஸ்கர்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா லைனிங் இல்லாமல் நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ப்ளீட்டாக தான் கொடுக்க போகிறேன். லைனிங் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து போட்டுக்கலான் இருக்கேன். இது வந்து எனக்கு தான் பண்ணுறேன், ஓகேவா. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா 4 துணி வர மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் பார்த்திங்களா, டபுள் ஃபோல்டு. அதாவது நமக்கு 4 துணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது 4 துணி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு ஃபோல்டிங் பக்கம் என் பக்கம் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அன்ஈவனாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் வந்து பார்த்தோன்னா தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டோட்டல் ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பாட்டம் போர்ஷனுக்கு மட்டும் ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரைக்கும் எனக்கு வந்து 14 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேணும். இது டாப்போட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹைட்டை பொறுத்து மாறுபடும். அது மாதிரி உங்களுக்கு தேவையானது வந்து வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி நான் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 இன்ச்சஸுக்கு வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் நம்ம தைப்போம் இல்லையா, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து தையல் மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நான் வந்து போட் நெக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் நெக் வச்சு நடுவில் வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி நான் வந்து கொடுக்கலான் இருக்கேன். போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஷோல்டர் வந்து 1/2 தான் ஷோல்டர். என்னோடய ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர். அதோட 1/2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5 வரும். நான் அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கிறேன். போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வரும். நம்ம ஆஃப் ஷோல்டர் மார்க் பண்ண முடியாது, நம்ம ப்ளவுஸுக்கெலாம் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆம் ஹோலுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி நம்ம ஷோல்டருக்கு என்ன வச்சோமோ 7.5னா 7.5 ஆம் ஹோலுக்கு அதே தான் வந்து மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஷோல்டர் வந்து 16 இன்ச் இருக்குது அப்படின்னா அது 1/2 வந்து 8 வரும் இல்லையா. அப்போ நீங்கள் அந்த ஆம் ஹோல் வர இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 இன்ச் கூட மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 7.5க்கு மேலே வந்து போகக்கூடாது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டரை மார்க் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நமக்கு அந்த ஷோல்டர் ஸ்ட்ரிப்பு வரும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து நான் ஒரு 2.25 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக தையலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு இதில் கொடுத்துக்கிறேன். ஏன்னா போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்கு அகலம் நம்ம கொடுப்போம் பார்த்திங்களா, நெக்கோட அகலம் வித்து அது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அகலமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போட் நெக் மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஷோல்டர் ஸ்ட்ரிப்பு நான் மார்க் பண்ணது போக என்னோடய அந்த போட் நெக் கழுத்தோட அகலம் மட்டும் எனக்கு வந்து 4.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இறக்க வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 3.5 இன்ச்சுக்கு மேலே வச்சாலும் நல்லா இருக்காது, கீழே வச்சாலும் போட் நெக் மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து நெக்கோட இறக்க வந்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வச்சுட்டு லைட்டாக கர்வ் மாதிரி இல்லாமல் லைட்டாக ஒரு போட் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேப் விட்டுறேன். கேப்பை விட்டுட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, ஹார்ட் ஷேப்னாலும் ஹார்ட் ஷேப்பு, இல்லை டைமண்டு, இல்லை உங்களுக்கு ரவுண்ட் வேணும், அந்த மாதிரி என்ன ஒரு இல்லை ட்ராப் மாதிரி ஒரு டிசைனு, உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ராஸாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நான் வந்து ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் போடுறேன். இந்த மாதிரி ட்ராப்பாகவும் வரைஞ்சி பார்க்கலாம், பட் அது வந்து எந்தளவுக்கு வருதுன்னு தெரியல.
நம்ம வந்து இந்த டைமண்ட் ஷேப் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால் நம்ம வந்து நெக்கோட இறக்கம் வந்து எனக்கு 9.5 இன்ச்சஸ், அதாவது ஷோல்டர்லேருந்து 9.5 இன்ச்சஸ் வந்து எனக்கு நெக்கோட இறக்கம். அதில் நம்ம போட் நெக்கு 3.5 இன்ச்சுக்கு இறக்க வச்சாச்சு. அதுலேருந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு இடம் விட்டுட்டு மீதி நமக்கு நெக்கோட இறக்கம் வந்து எவ்வளோக்கு வேணுமோ அந்த இடத்து வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுலேருந்து நம்ம அந்த டைமண்ட் ஷேப்பை வந்து பாருங்கள், கரெக்டாக அந்த அளவு வந்து கரெக்டாக அந்த சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த டிசைன், ஒரு ட்ரையாங்கிள் கூட போடலாம், இல்லை ரவுண்டும் போடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி போட்டது இல்லை. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறேன், எப்படி வருது ஃபினிஷிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு ஆசை இருக்கும். பட் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக பிடிச்சது போடணுன்னு இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர் வந்து எதுக்கு யாராவது எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி விரும்ப மாட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சரி நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் நான் போடுறேன். என்னோடய பாடி மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36, அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9 வரும். லூஸ்க்காக 1 இன்ச்சுன்னு கொடுத்து 10 இன்ச்சுன்னு சொல்லி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1.5 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து கர்வ் கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஸ்லோப் மாதிரி கொடுக்கணும் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு மடிச்சடிக்கணும், ஷோல்டர் மடிச்சடிக்கணும்ல, அதை வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதிலேருந்து இந்த ஆர்ம் ஹோல் கர்வை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளந்து பார்க்கும்போது என்னோடய ஆர்ம் ஹோல் ரவுண்டு என்னவோ அதை by 2 வந்து வரணும். என்னோடய ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 17. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் வரணும் கரெக்டாக. அப்போது 8.5 இன்ச் அப்படிங்கிறது கரெக்டாக நான் மார்க் பண்ண பாடி சுற்றளவு மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக அந்த 8.5 இன்ச்சுங்கிறது வந்து உட்காருது. ஸோ அப்போ நம்ம வந்து மார்க் பண்ணது வெரி பர்ஃபெக்ட். அதே மாதிரி ஹிப் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 32. அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8. 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ரெடி அளவை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 இன்ச் வந்து பார்த்தோன்னா தையலுக்கு விடணும் இல்லையா, அதுவும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துலையே கட் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்ட்ரு வந்து பார்த்தோன்னா லைட்டாக ஸ்லோப் கொடுக்கணும். நீங்கள் வந்து போட் நெக்கு, காலர் நெக்கு, ஹை நெக்கு, இந்த மாதிரி எந்த மாதிரி நீங்கள் நெக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்லா ஏற்றி தைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து லைட்டாக ஷோல்ட்ரு வந்து கண்டிப்பாக ஸ்லோப் கொடுத்து தான் வந்து நம்ம தைக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் வந்து உட்காரும். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ இந்த பல்லு இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பத்துமான்னு பார்த்துக்கலாம். அது மாதிரி ஸ்லீவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்தான இதிலே வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன். பட் பார்க்க நமக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பூனம் சாரீஸு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்கும்போது இருக்கிறத விட கட்டும்போது இருக்கிறத விட நம்ம அந்த மாதிரி ஒரு சாரியாக மேக்ஸி ட்ரெஸ்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி போடும்போது நமக்கு ப்ளீட்ஸ் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் குட்டி 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 ப்ளீட்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த பூனம் சாரீஸு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேப் சாரீஸ் இந்த மாதிரிலாம் வந்து கரெக்டாக அந்த ப்ளீட் வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் பிடிச்சோம் அந்த எண்டு வரைக்கும் கரெக்டாக வந்து அந்த ப்ளீட் வந்து வர மாதிரி தெரியும் நமக்கு. ஸோ அதனால் வந்து பார்க்கவே லுக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதில் குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வந்து அழகாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம் ஃபினிஷிங் லுக் வந்து எந்த மாதிரி வருதுன்னு. இப்போ இந்த பல்லு வந்து பார்த்தோன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து வச்சு பார்க்கலாம் கரெக்டாக வருமானு. அதே மாதிரி ஸ்லீவுக்கு வந்து இதிலே தான் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட் நமக்கு வந்து இது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இந்த கிளாத் வந்து கரெக்டாக நமக்கு வருமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பேக் ஓகே, பட் ஆனால் இது நமக்கு வந்து இந்த ஹைட் வைஸில் நமக்கு மடித்து போடும்போது கொஞ்சம் பத்தாத மாதிரி வரும். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி பார்த்துக்கலாம்.
இதுக்கு வந்து ஸ்லீவுக்கு இதில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதிலே போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த பாட்டமுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அந்த கிளாத் கூட ஸ்லீவுக்கு கொடுத்துக்கலாம். பார்க்கலாம் நமக்கு கிளாத் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நான் சும்மா ஜஸ்ட் போட்டு பார்க்குறேன். ஓகே, ஓரளவுக்கு வருது. சைடில் மட்டும் வந்து பார்த்தோன்னா சின்ன கொஞ்சம் பிட் போடுற மாதிரி வருது. அது மாதிரி ஸ்லீவுக்கும் வந்து பார்த்தா நமக்கு வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். நம்ம வந்து பேக் ஃப்ரண்ட்டையும் வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தில் பார்த்தா நமக்கு ஸ்லீவ் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் வருது. ஒரு 10 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து இதில் வைக்கலாம். அது ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. ஓகே, இனி நமக்கு வந்து இப்போது நம்ம பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக்கு டிசைனு எல்லாமே வந்து பண்ணியாச்சு. இப்போ நான் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணலாம். இப்போ நிறையா பேர்த்துக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பேக்கில் வந்து போட் நெக் வைக்கிறோம், ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட் நெக் வச்சா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் சப்போஸ் வந்து நிறைய பேர் நார்மல் நெக்கு வந்து கேட்குறாங்க. அதாவது பேக் சைடு வந்து போட் நெக்கும் ஃப்ரண்ட் சைடு வந்து நார்மல் நெக்கும் கேட்டால் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்குது. என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நெக்கு வந்து நமக்கு பேக் சைடு என்ன பண்ணியிருப்போம், போட் நெக் வேணும் அப்படிங்கிறதுனால அகலமாக எடுத்திருக்கோம் இல்லையா. நான் இப்போ என்னோடய நெக்கோட அகலம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 4.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். அப்போ அதே ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த மாதிரி வைக்கும்போது எப்படி வைக்கணும், அது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது. இப்போ நான் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த ஆர்ம் ஹோல் சைடு லைட்டாக ஒரு கர்வ் வந்து பண்ணிக்கிறேன். ரொம்ப நீங்கள் டெப்த்தாக எடுக்க வேண்டியதில்லை, ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து டெப்த் எடுத்தால் போதும். இப்போ நம்ம வந்து பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச் வச்சுருந்தோம், நெக்கோட இறக்க வந்து பார்த்தோன்னா 3 இன்ச் வச்சுருந்தோம். ஸோ இப்போ இது மாதிரி நம்ம மார்க் பண்ணோம், ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு போட் நெக் மாதிரி நமக்கு கவர் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுவே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இறக்கமாக வேணும் எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் எப்படி வந்து நெக்கு அகலமாகவும் இருக்குது ஆனால் இறக்கமாகவும் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு, இப்போ எனக்கே வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நெக்கு 5 இன்ச்சு நான் வந்து வைக்கிறேன். அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம எப்பவும் போல் இந்த கர்வ் கொடுப்போம் பார்த்திங்களா, அது கர்வ் வந்து நல்லா டீப்பாக கொடுக்காம லைட்டாக நீங்கள் மேலேருந்தே வந்து பார்த்தோன்னா இப்படி வளைச்சி விட்டுறணும். நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா மேலேருந்தே லைட்டாக கர்வ் கொடுத்து நீங்கள் கொண்டு போகும்போது தான் இந்த நெக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப ஓப்பனும் இல்லாமல் ரொம்பவும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இல்லாமல் கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, நீங்கள் வந்து நல்லா எனக்கு இறக்கம் வச்சு போடணும், அதே மாதிரி நல்லா கர்வ் வந்து எனக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் வந்து அதிகமாகிடும். ஏன்னா நமக்கு வந்து நெக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம், 4.5 இன்ச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அதிகமாக போயிடும் இல்லையா, லூஸ் வரும். இப்போ பாருங்கள், இது வந்து நெக் இப்படி தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டு, நீங்கள் வந்து பிரின்சஸ் கட்டும் போடலாம், நார்மல் நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா நான் நார்மலாகவே வந்து பார்த்தோன்னா சும்மா 2 டாட் மட்டும் பிடிச்சிக்கிறனோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நிப்பிள் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 11 இன்ச்சஸ்க்கு வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாட் வந்து பிடிச்சிருங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய இந்த சாரியை வந்து நம்ம இப்படி மடித்து போட்டுக்கலாம். இப்போ கீழே வந்து நமக்கு டோட்டல் ஹைட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் எவ்வளோ ஹைட் எடுத்திருக்கோமோ அதில் இருந்து நம்ம அந்த பாடி போர்ஷன் வந்து கட் பண்ணதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் 50 இன்ச் எடுத்திருக்கேன் டோட்டல் ஹைட்டு, அதிலேருந்து என்னோடய பாடி போர்ஷன் வந்து பார்த்தோன்னா 14 இன்ச்சு, அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிட்டேன்னா மீதி இருக்கக்கூடியதாக வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து கீழே ஹிப்பிலேருந்து பாட்டம் வரைக்கும் வரக்கூடிய போர்ஷனாக இருக்கும். இப்போ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்டை நான் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறேன். இந்த ப்ளீட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 1 இன்ச்சஸில் வேணுமா இல்லை 2 இன்ச்சஸில் ப்ளீட் வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நீங்கள் குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா நிறையா சுருக்கம் வரும், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பின் எடுத்துகிட்டு ஒரு ப்ளீட் வந்து வச்சு கரெக்டாக பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்களோட ஹிப் சைஸு, என்னோடய ஹிப் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30, அது வெயிஸ்ட் கிட்ட நமக்கு ரவுண்டு அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த வெயிஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 32 இன்ச்சஸ் எனக்கு வந்து வருது. ஏன்னா நம்ம பாடி போர்ஷன் அதுக்கு கீழே வந்து கரெக்டாக அந்த வெயிஸ்ட் லைனில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரைக்கும்
நல்லா லென்த் எடுத்துருவாங்க. கரெக்டாக அந்த ஹிப் சைஸு கிட்ட மட்டும் இருந்து அந்த ஃப்ரில் வர மாதிரி போடுவாங்க ஒரு சில பேர். அதாவது அவங்களோட விருப்பம்தான். நான் இப்போ வந்து பார்த்தேன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட் வந்து எடுத்து பின் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பின் இருக்கும், பெல் பிட் இருக்குது இல்லைங்களா, அந்த பின்னை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வந்து பிடிச்சி கரெக்டாக வந்து வச்சு பாருங்கள். உங்களோட ஹிப் சைஸ் வருதா, எத்தனை ப்ளீட்ஸ் வருது அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் டி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோ